ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16-10-2023 முதல் 22-10-2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தின் வழியாக இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் என்னன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். இந்த வாரத்தில் உண்டான ஏற்றமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், கன்னியில சூரியனும் கேதுவும் இருக்க 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு துலா மாசம் பிறகு சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போயிடுறார். துலாத்தில் செவ்வாயும் புதனும், சூரிய பகவான் 18ஆம் தேதியிலேருந்து இருக்கார். மகரத்தில் வக்கரகதி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறது இந்த வாரம். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வரலும் போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். இந்த வாரமே பெரிய விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி திருவிழா பெருவிழா நடக்கிறது. சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்றது யார் யாருக்குன்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. புதிதான முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம். அந்தந்த நாட்கள் என்ன எண்ணிக்கைன்றது அந்தந்த ராசியில் சொல்கிறோம். இதை தவிர இந்த வாரத்தில் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். அதாவது சௌரமானத்தின் வழியாக சூரியன் மாறுவதை நம்ம கொண்டாடுறோம். இது 18ஆம் தேதி. துலா ஸ்நானம்ன்றது ரொம்பவும் முக்கியம். துலா மாதத்தில் எல்லா விதமான நீர்நிலைகள்லையும் கங்கையும் காவிரியும் இருக்கிறதாக ஐதீகம். அதனால் எந்த தண்ணியில் குளித்தாலும் அங்கே கங்கை இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகம். அதனால் எல்லாருமே என்ன சொல்கிறது, சுபப்பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஏற்றம். இதை தவிர துலா மாதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் நீச்சப்பட்டு போகிறார். இருந்தாலும் இந்த வாட்டி குரு பகவானோட பார்க்கப்பட்டும் சுக்கிர பகவானோட அவருடைய வீட்டில் பரிவர்த்தனையாகவும் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் 18ஆம் தேதி சதுர்த்தி வருது. அதனால் விநாயகருக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு வர்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண நட்சத்திரம் வர்றதுனால ஸ்ரவண விரதம் 22ஆம் தேதி வருது. பெருமாளுக்கு பெரிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவண விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி சஷ்டி விரதம் வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாள். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் 16-10-2023 22-10-2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அதிசுபத்துவத்தை கொடுத்துருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பேச்சில் பணவரவில் அதிகமான விஷயங்கள் நடக்கும். அதாவது பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் 18ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்திற்கு போகும்போது அங்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கிறது. நீங்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. என்றால் 4ஆம் இடம் நல்ல வலுத்து போகிறது. செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. அதை தவிர சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் அமைகிறா. ஏன்னா சிம்மாதிபதி துலாத்திலையும் துலாத்திற்கு உண்டான சுக்கிரன் சிம்மத்திலையும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோம். பரிவர்த்தனை யோகத்தினால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 4ஆம் இடம் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானால் இருக்கப்படுறது அப்படின்றது வருது. அதனால் பரிவர்த்தனையின் மூலியமாக சூரியன் தன்னுடைய இடத்துல ஆட்சியும் சுக்கிரன் தன்னுடைய இடத்துல ஆட்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 2ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. 4ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. இந்த 2 இடத்தையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா தனகாரகனை தனஸ்தான அதிபதி பார்க்கறது பெரிய விசேஷம். அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். புதுசாக வீடு மனை கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. ஐப்பசி மாதம் பிறந்தது போய் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போகிறார்.
அதை தவிர சூரிய பகவானே அங்கே இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அதாவது கேது பகவான் இருக்கார். அவர் கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய, நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதியை வந்து சுபத்துவம் அடைகிறார். அதீத சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கறதும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 16ஆம் தேதியில் வந்து 4ஆம் இடத்துலையே இருக்கார். 4ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது. 17ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும், சந்திரன் அதை தவிர வந்து செவ்வாய் புதன் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு சந்திர யோகம் இல்லைன்னா கஜகேசரி யோகம் அமையிறது, சந்திர மங்கள யோகம் அமையிறது, குரு மங்கள யோகம் அமையிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வீடு விற்கிறதுக்கு பார்த்துட்டுருக்கவளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காய்கறி பழம் இந்த மாதிரியான எளிதில் அழுகக்கூடிய வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பூமியை தோண்டி அதிலிருந்து வந்து இந்த கெமிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறது, அதை தவிர வந்து போர்வெல் போட்டு அதன் மூலியமாக தண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வியாபாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பேருந்து ஓட்டுறவா, இந்த ஆட்டோ ரிக்ஷா, ஷேர் ஆட்டோ ரிக்ஷா, அதை தவிர வந்து கால் டாக்ஸி ஓட்டுறவா, 2 வீலர் ஓட்டுறவா, இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 17ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் 8:45 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கிறதும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதும், அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் சற்று காலத்தில் வந்துவிடும். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது குருவினுடைய பார்வையில் இருக்குது. அதனால் வந்து 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புனர்ப்பு யோகம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் 22ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.